அனைத்து ஊர்வலர்கள் ஜனங்கள்லாம் முடியாது. கண்ட்ரோல் பண்ணுறவங்க வீட்டுக்கு காலையில் 5:30 மணிக்கு வந்தால் போதும். கோபுர வாசல்லையாக யாரும் நின்று கொண்டு காத்திருக்க வேண்டாம். கோபுர வாசல்லையாக யாரும் காத்திருக்க வேண்டாம். காலையில் 5:30 மணிக்கு தான். ஓம் ஸ்ரீ அருணாச்சல சிவாய நமஹ. ஓம் ஸ்ரீ அருணாச்சல சிவாய நமஹ. ஆமா பித்தம் பித்தம் குடிக்கிறாங்க.
கரோகரா. எந்நாடுடைய சிவனை போற்றி, என் தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அருணாசலேஸ்வரர் கோவிலில் லட்டு பிரசாதம் வழங்கப்படும். சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு அருணாசல கோவிலில் லட்டு பிரசாதம், வாட்டர், மோர் எல்லாமே வழங்கப்படுகிறது. மக்கள் அதிகப்படியாக குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்களால் முடிந்த அளவு நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். பேர் சுந்தராம்பா. சொல்லுங்கள் உங்கள் சேவையை பற்றி. நான் சேவை ஒரு 10 வருஷமாக செய்கிறேன் ஐயா. உழவார்பணியில் நாங்கள் ஸ்ரீபுரத்துலேருந்து சேர்ந்து அதுக்கப்புறம் உழவார்பணி மெல்ல மெல்ல ராமேஸ்வரம், ஐயப்பன் கோவில், உத்திரபுருஷம், அங்கே குஜராத்துலாம் போயிருக்காங்க. தண்ணி விளையாடாது எங்கள் வரைக்கும். நான் சிவனடியாராக இது கரெக்டாக ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. எதையும் சாப்பிடுவேன், நான்வெஜ் தான். அந்த அளவுக்கு பிள்ளைங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களாம் யாரும் எதிர்பார்க்கறதில்லை. நான் என்னுடைய விவசாயத்தையும் பார்க்குறேன், டைலரையும் முடிச்சிருக்கேன். இந்த இதுலேயும் ஈடுபாடு இருக்குது. நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி 7 மணிக்கு, அம்மா எப்போ வரணும், புறப்படலாமா, என்ன டைம் இருந்தாலும் புறப்படலாமான்னு விடி நேரம் கிளம்பி வந்தோம். தேவை சைடு லட்டு கொடுத்தோம். அண்ணாமலையாருக்கும் உங்களுக்கு என்ன உறவு? அண்ணாமலையார் அழைக்கிறாரு, வரோம் நாங்கள் ஐயா. என்ன உறவு? உறவு அப்பா முறை அப்பா தான். அண்ணாமலையாரை பற்றி சொல்லுங்கள். அண்ணாமலையார் பற்றி சொல்லணும்னா நிறைய இல்லையா? ஒன்று அவரோட சிரிச்ச முகம், அங்கே உள்ள நிற்கும் போது அவர்கிட்ட இருந்து வர உஷ்ணமான ஒரு இது இருக்கு பாருங்க, அந்த வைப்ரேஷன் அது வேற எங்கே போனாலும் ஃபீல் பண்ண முடியாது. மூலஸ்தானத்தில் வர அந்த ஒரு உஷ்ணம் அது யாருக்கு தெரியாது. என்னால் போய் நின்னா உணர முடியும். என்னுடைய கருத்து அதுதான் ஐயா. ஓம் நமச்சிவாய. வணக்கம் ஐயா, என் பேர் ஜான்சி ராணி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஊர்லேருந்து வரேன். எங்கள் குழுவோட பேர் மகாதேவ கைலாயவாதிய குழு. உழவாட பணியும் செய்கிறோம் ஐயா. நாங்கள் கைலாயவாதியமும் வாசிப்போம். நாங்கள் எத்தனை வயசுலேருந்து எப்படி உங்களுக்கு ஆர்வம்? கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக குழுவில் இருக்கேங்க ஐயா. கைலாயவாதிய குழுவில் அண்ணன் தான் குழுவோட தலைவர், ராஜான்னு சொல்லிட்டு. அதனால் அந்த வாத்தியத்தில் போனால் அப்படியே நாங்களும் கற்றுக்க ஆரம்பித்தோம். இப்போயும் சனி ஞாயிறானா இப்போயும் பயிற்சி தந்துக்கிட்டு தான் இருக்கோம். வயசுலாம் கணக்கு கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்களாக இருந்தாலும் வாத்தியத்தில் ஆர்வம் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது ஒரு அண்ணாமலையார் அருள் இல்லாமல் இங்கே வர முடியாதுன்ற மாதிரி சிவன் அருள் இல்லாமல் இந்த வாத்தியம் வாசிக்க முடியாது. ஆமாங்க ஐயா, விருப்பம் இருக்கிறவங்க கற்றுக்கோங்க, நாங்கள் சொல்லித்தரோம். எத்தனை வருஷமாக என்னென்ன இசைக்கருவி உங்களுக்கு தெரியும்? உடல் இருக்குது, தாளம் இருக்குது, தாரை இருக்குது, கொக்கரை இருக்குது. வாய்வாதியத்தில் இன்னும் நிறைய பல வகையான பொருள்கள்லாம் இருக்குது ஐயா. ஆனால் இப்போது இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு 6 பொருள் மட்டும்தான் ஐயா நம்ம உபயோகத்தில் இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய பொருள் இருக்குது. ஆனால் அது யாரும் வாசிக்கிறது இல்லை, பயன்படுத்துகிறதும் இல்லை. சரி, இது இந்த இசை சிவனுக்கு மட்டும்தான்? ஆமாம் ஐயா, ஐயனுக்கு மட்டும்தான். சிவன் கோயில் மட்டும்தான்? ஆமாங்க ஐயா. அந்த இசையை கேட்கும் போதே ஐயன் எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அதே மாதிரி ஜனங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த வாத்தியத்தோட இசைக்கு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.